Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம அந்த subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. நான் தான் உங்க விஜயசங்கரன், வயசு 19, weight 69 kg, height 170 cm, அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குளுன்ற கொட்டன்னு ஒரு black ஷர்ட்டும் ஒரு black பேண்ட்டும் போட்டு நின்னுருக்கேன். Gmail ID vshankar158@gmail.com, Instagram vijayathagrate, WhatsApp number இல்ல அது வேணாம். ஓகே நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் விருப்பப்பட்டு என்னோட பர்மிஷனோட உங்களுக்கு சொல்கிறேன். மிஞ்சி போனால் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சா ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வைக்கலாம், இல்லை ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, எழுதின பேப்பரை ராக்கெட்டாக கூட செஞ்சு விட்டுடலாம், இல்லை மறந்துடலாம். ஆனால் என்னைக்காவது எப்படி கூகுளும் ஃபேஸ்புக்கும் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிக்கிறாங்கன்னு யோசிச்சிருப்போமா? நம்ம ஊர், பேர், அட்ரஸ், ஆக்குபேஷன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நம்ம சிங்கிளாக கமிட்டடாக எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான பல இன்ஃபர்மேஷன்ஸை ஏன் கலெக்ட் பண்ணுறாங்க, எதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க கேட்டிருப்போமா? கவலைப்படாதீங்க, நீங்கள் கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இன்ட்ரோ. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏன் கூகுளுக்கும் ஃபேஸ்புக்கும் தேவைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிற அட்வர்டைசிங் சிஸ்டமை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே மொத்தம் 3 பேர். ஃபர்ஸ்ட், பிராண்ட்ஸ். இவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸை யார் வாங்குவாங்களோ அவங்க முன்னாடி இந்த ஆட்ஸாக காட்டி அவங்கள வாங்க வைக்கணும். செகண்ட்லி, பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். இவங்களோட வேலை என்னென்னா பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வாங்கி அவங்களுக்கு இருக்கிற ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அதை காட்டணும். கடைசியாக, பப்ளிஷர்ஸ். கடைசியில் தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். பப்ளிஷர்ஸ் லைக் ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் தான் அந்த பிராண்ட்ஸ் கொடுக்குற ஆட்ஸை யாருக்கு காட்டணும்னு முடிவு பண்ணுவாங்க. இதை முடிவு பண்ணுறதுக்கு நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது நம்ம யார், நம்ம வயசு என்ன, நம்ம இன்டர்நெட்டில் என்ன பண்ணுறோம், எவ்வளோ நேரம் இருக்கோம், நம்ம எங்கே இருக்கோம், எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம், இந்த மாதிரியான பல இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கான டார்கெட்டட் ஆட்ஸை நம்மக்கிட்ட காட்டி பிராண்ட்ஸ் கிட்ட காசு வாங்கிப்பாங்க. இன் ஷார்ட், இங்கே பிராண்ட்ஸ் தான் பையர்ஸ், பப்ளிஷர்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் தான் செல்லர்ஸ். இவங்க விற்கிற நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் ப்ராடக்ட். ஸோ கூகுளுக்கு காசு வேணும்னா அவங்களுக்கு நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம கிட்ட இருந்தே எடுக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற டூலுக்கு பேர் தான் குக்கீஸ். ஐ மீன் திஸ். இந்த குக்கீஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் கோட்ஸ். அதாவது உங்கள் ப்ரௌசரில் ஒரு வெப்சைட்டை பார்க்கும்போது அந்த வெப்சைட்டோட ஓனர் உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த செட் ஆஃப் கோட்ஸை, அதாவது ஒரு யூனிக் நேம் உள்ள குக்கியை உங்கள் கம்ப்யூட்டருக்கு அனுப்புவாங்க. இந்த குக்கீஸ் என்ன பண்ணுன்னா அந்த வெப்சைட்டில் உங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், உங்களோட ப்ரிஃபரன்சஸ் இது எல்லாத்தையுமே உங்கள் கம்ப்யூட்டர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நீங்கள் அடுத்த தடவை அந்த வெப்சைட்குள்ளே போகும்போது அந்த வெப்சைட் இந்த குக்கியை வாங்கி படிச்சுட்டு அது நீங்கள் தான் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கம்ப்யூட்டர்லேயே ஸ்டோர் பண்ணுறாங்களா? அந்த டேட்டாஸ் அவங்களுக்கு தேவைன்னா ஏன் அதை அவங்க சர்வரில் சேவ் பண்ணி வைக்க மாட்டாங்க? ஏன்னா அந்த வெப்சைட்க்கு நம்மள மாதிரியே நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படும். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வாங்கினோன்னா நிறைய காசு செலவு பண்ணணும். ஸோ இந்த செலவை குறைக்கிறதுக்கு தான் 1994 நெட்ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் குக்கியை கண்டுபிடிக்கிறார். ஓகே, இப்போ இந்த குக்கீஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க. அந்த வெப்சைட் அதோட கண்டென்ட்ஸை பார்க்க உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ அந்த கண்டென்ட்ஸை பார்க்கறதுக்காக உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. இப்போ அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் உங்கள் ப்ரௌசர்லேருந்து அந்த வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்குற கண்டென்ட்ஸை உங்களுக்கு அனுப்பும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ப்ரௌசிங்க்கு யூஸ் பண்ணுற HTTP ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, அது ஸ்டேட்லெஸ். அதாவது அந்த கண்டென்ட்ஸை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அதே வெப்சைட்டில் இருக்கிற வேறு ஏதாவது லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் தான் கிளிக் பண்ணீங்கன்னு அந்த வெப்சைட் மறந்துடும். ஸோ உங்களை திருப்பி லாகின் பண்ண சொல்லும். யோசிச்சு பாருங்கள், நம்ம ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் லைக் பண்ணுறதுக்கு ஒரு தடவை லாகின் பண்ணோம், ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு தடவை லாகின் பண்ணோம், கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தடவை லாகின் பண்ணோம்னு சொன்னால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அங்கே தான் நம்மளுக்கு குக்கீஸ் ஹெல்ப் பண்ணுது. இப்போ அதே எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க, அந்த வெப்சைட்டோட கண்டென்ட்ஸை பார்க்க அது உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறீங்க.
அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் உங்கள் ப்ரௌசர்லேருந்து உங்கள் வெப்சைட்க்கு போகும். அந்த வெப்சைட் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதோட கண்டென்ட்ஸை மட்டும் அனுப்பாமல் கூடவே ஒரு யூனிக் நேம் உள்ள குக்கியையும் அனுப்பும். இந்த யூனிக் நேம் உள்ள குக்கி என்ன பண்ணுன்னா உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை உங்கள் டிவைஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் வேறு ஏதாவது லிங்க்கை கிளிக் பண்ணாலோ இல்லை அடுத்த நாள் அந்த வெப்சைட்குள்ளே திருப்பி போனாலோ அந்த வெப்சைட் உங்கள் குக்கியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு அது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை லாக்இன்லேயே வச்சுக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் என்னப்பா பிரச்சனை இருக்குது? நீ சொல்கிற மாதிரி பார்த்தா குக்கீஸ்லாம் நம்ம வேலை ஈஸி தானே ஆக்குது. நம்ம அந்த வெப்சைட்டில் எந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் நம்மளை லாக் அவுட் பண்ணாமல் லாகின்லேயே தானே வச்சுக்குது. இது சூப்பரான விஷயம் தானே. இந்த குக்கி உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்காமல் உங்களோட எல்லா ப்ரிஃபரன்சஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த வெப்சைட்டில் எந்தெந்த லிங்கை கிளிக் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் இருக்கீங்க, உங்களோட கார்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட லொக்கேஷன், உங்கள் இமெயில் அட்ரஸ் எல்லாமே இவ்வளோ டேட்டாஸை இந்த குக்கி கலெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்மள பல பேர் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸ் வெறும் 300 குக்கீஸ் தான் அலோவ் பண்ணும். அதே மாதிரி அந்த ப்ரௌசர் அலோவ் பண்ணுற ஒவ்வொரு குக்கியோட சைஸும் 4096 பைட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, ஒரு டொமைன்லேருந்து வர குக்கியை வேறு டொமைன் நேம் வச்சுருக்கிற வெப்சைட்டால் படிக்க முடியாது. அதாவது அமேசானோட குக்கியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபேஸ்புக்கால் படிக்க முடியாது. புரியுது? இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு டொமைனோட குக்கியை இன்னொரு டொமைனால் படிக்க முடியாது, அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தானே கேட்குறீங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. ஒரு டொமைனோட குக்கியை இன்னொரு டொமைனால் படிக்க முடியாதுன்னா எப்படி கூகுளாலையும் ஃபேஸ்புக்லாலையும் நம்மளை ட்ராக் பண்ண முடியும்? இந்த மொத்த ட்ராக்கிங் ப்ராசஸும் ஆரம்பிக்கிறது நம்ம தடவை ஃபேஸ்புக் லாகின் பண்ணும்போது தான். நம்ம லாகின் பண்ணிட்டோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபேஸ்புக் நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு யூனிக் நேம் உள்ள குக்கியை அனுப்போம். இந்த குக்கியும் நம்ம டிவைஸ்லேயே இருந்துக்கிட்டு facebook.com அப்படிங்கிற டொமைன் நேமில் நம்ம யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நம்மளோட எல்லா ப்ரிஃபரன்சஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லா வெப்சைட்ஸுமே இதே தான் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டே ஏதோ ஒரு வெப்சைட்க்கு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெப்சைட்டால் ஃபேஸ்புக் குக்கியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை படிக்க முடியாது. அதே மாதிரி ஃபேஸ்புக்காலையும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெப்சைட்டோட ஓனர் அந்த வெப்சைட்டில் ஒரு ஃபேஸ்புக் லைக் பட்டனையோ ஷேர் பட்டனையோ ப்ளேஸ் பண்ணியிருந்தாருன்னா உங்கள் ப்ரௌசர் அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃபேஸ்புக் சர்வர்லேருந்து சில கோட்ஸை டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த செட் ஆஃப் கோட்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரௌசர் ஃபேஸ்புக் கிட்ட பேசும்போது அது ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்த ஃபேஸ்புக் குக்கியை ஃபேஸ்புக்கோட சர்வர்ஸ்க்கு அனுப்பிடும். ஸோ இப்போ ஃபேஸ்புக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும், நீங்கள் எந்த வெப்சைட்டில் இருக்கீங்களும் தெரிஞ்சிடும். ட்ரிக் ரொம்பவே சிம்பிள். ஃபேஸ்புக்கும் கூகுளும் எல்லா வெப்சைட்ஸையும் அவங்களோட லைக் இல்லை ஷேர் பட்டனை ப்ளேஸ் பண்ணிக்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். கூகுளுக்கும் ஃபேஸ்புக்கும் அது ரொம்பவே ஈஸி. அப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கூகுளாலையும் ஃபேஸ்புக்காலையும் அவங்க யூசர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, எந்தெந்த வெப்சைட்க்கு போகிறாங்க, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் குக்கீஸ் மூலிமா எடுத்துட முடியும். இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ப்ராசஸ் பண்ணி கூகுளாலையும் ஃபேஸ்புக்காலையும் அவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸான இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் டார்கெட்டட் ஆட்ஸ் அவங்க யூசர்ஸ்க்கு காட்ட முடிஞ்சதுன்னா பிராண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய காசு தருவாங்க. ஸோ இப்படி தான் குக்கீஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை நம்மக்கிட்ட இருந்தே எடுத்து அதை பிராண்ட்ஸ் கிட்ட விற்று கூகுளும் ஃபேஸ்புக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.